நள்ளிரவு 12 மணி. மழை நிற்காமல் பெய்து கொண்டிருந்தது. இந்த வீடு மட்டும் இன்னும் விழித்துக் கொண்டிருந்தது. அவன் ஏன் வந்தான், எதற்காக வந்தான், அவனுக்கே தெரியாது. ஆனா அந்த வீடு அவனை அழைத்தது. கதவை தொடுவதற்குள் கதவு தானாகவே திறந்தது. அது ஒரு அழைப்பு அல்ல, எச்சரிக்கை. சுவரில் இருந்த ஒவ்வொரு புகைப்படமும் அவனை பார்த்தது. ஏன்னா அந்த முகம் அவனுடைய முகம். இது கனவா இல்ல நிஜமா யோசிக்கிறதுக்குள்ள பயம் அவனை முழுக்க ஆக்கிரமிச்சது. அவன் மெதுவாக கண்ணாடி முன் நின்றான். ஆனால் கண்ணாடியில் அவன் அசையவில்லை. அந்த பிரதிபலிப்பு மட்டும் மெதுவாக அரக்க சிரிப்புடன் அவனை பார்த்தது. அடுத்த கணம் சுவர்களில் நிழல்கள் நகர்ந்தன. யாரோ நடப்பது போல, யாரோ பேசுவது போல. அவன் திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. அப்போது ஒரு புதிய புகைப்படம் சுவரில் தோன்றியது. அதில் அவன் இந்த வீட்டுக்குள் மாட்டிக்கொண்டது போல இருந்தான். அவனுக்கு இப்போது புரிந்தது. மெழுகுவர்த்தி அணைந்தது. முழு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே அந்த வீடு அவனை முழுமையாக விழுங்கியது. அடுத்த நாள் நள்ளிரவு, அதே மலை, அதே பழைய வீடு. ஜன்னலில் மீண்டும் ஒரு மங்கலான விளக்கு. இந்த முறை வேறு ஒருவர் அந்த வீட்டை நோக்கி நடந்து வந்தார். இந்த வீடு இன்னும் அங்கேயே இருக்கிறது. அடுத்தது